ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிக்கிட்டப்ப நம்முடைய மல்லியை வந்து நீ மல்லி ஆட்டோ இது வந்து பிடிச்சி போயிரு, நான் வந்து ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேரங்க அந்த கடவுளோட அருள் இருக்கிறதுனால நம்ம மல்லிக்கு வந்து எப்போவுமே வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே வந்து அந்த ஆண்டவன் வந்து காப்பாற்றுறா இருந்தாங்க சொல்ல முடியும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து அவங்க நேற்று நடந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து மீறி அதுவும் போக விஜய் வந்து நம்முடைய மல்லி காலத்தில் வந்து இந்த தாலியை வந்து போட்டதை அது எல்லாமே வந்து யோசிச்சுக்கிட்டு போகிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து விரதம் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா. அதில் வந்து அவங்களால வந்து கான்சியஸுக்கு வந்து வர முடியல, அப்படியே வந்து தலை சுற்று மயக்க வர மாதிரி வந்து இருக்க. சரி எப்படியோ ஒன்று வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி வந்து போயிட்டு இருக்கேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலை மீறி வந்து மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சது மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஒன்று வருதுங்க. அந்த கார்லேருந்து வந்து இறங்கி யாரோ வந்து மயங்கி கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறப்ப நம்முடைய அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆடா இது மல்லியாச்சே, எதுக்காக வந்து இவங்க வந்து மயங்கி ரோடில் விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்லேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து தெளித்து நம்முடைய மல்லியை வந்து எழுப்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன மல்லி எப்போ பாரு வந்து நடந்து போகிறப்ப எங்கேயாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறப்ப மட்டும் என் கண்ணில் வந்து படுறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல இடத்துக்கு இல்லைங்க. நேற்று வந்து தாலி பிரிச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு எனக்கு விஜய்க்கும். அதனால் வந்து நேற்றெல்லாம் விரதம் இருந்ததுனால வந்து இப்போ காலையிலே வந்து வெண்பா வந்து ஸ்கூல் கூட்டிகிட்டு வந்துட்டோம், எதுவும் போக சாப்பிடாதனால தான் எனக்கு இப்படி வந்து மயக்கம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நல்ல நேரம் நீங்கள் வந்து என்னை வந்து காப்பாற்றிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து அரவிந்த் கிட்ட வந்து நன்றியை சொல்லிட்டு நம்முடைய மல்லி வந்து கிளம்புறேன்றாங்க. ஏங்க நான் இருக்கிறப்ப நீங்கள் எதுக்காக வந்து நீங்கள் வந்து நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அரவிந்த் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து காரில் வந்து ஏற்றிக்கிட்டு நேராக நம்முடைய விஜயோட வீட்டுக்கு வந்து கேட்டில் போயிட்டு இறங்கி விட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் வந்து நம்ம மல்லி அந்த கார்லேருந்து இறங்கி வரதை வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இவன் வந்து அவசரத்துக்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்காளே, இவன் இதோட வந்து ரெண்டாவது நாள் வந்து இவளை வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறான், கேட்கறதுக்கு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ராஜுமே இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறது. நான் வந்து பேசாத இருக்குன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது ரஞ்சிதா, நீ வந்து சைலண்டாக இருன்றாங்க. நம்முடைய அரவிந்த் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி விஜய் சார் எங்கே இருக்கீங்க அப்படின்றதுக்கு இப்போ தாங்க ஆஃபீஸ் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் வந்து ஸ்கூல் வந்து வெண்பாவை ட்ராப் பண்ணிட்ட பிறகு வந்து மல்லி வந்து ஆட்டோவெல்லாம் வந்து பிடிச்சி போகிறதில்ல, நடந்தே தான் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி வந்து போகிற வழியில் மயங்கி ரோடில் கெடுந்தாங்க. நான் போனதுனால வந்து அவங்கள வந்து காப்பாற்றி வீட்டில் வந்து கொண்டு போய் இறக்கி விட்டேன், அவங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம அரவிந்த் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அரவிந்த் உண்மையாவா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க. ஆமாம் சார் நான் தான் வந்து கூப்பிட்டு போய் விட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி அரவிந்த், நீங்கள் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க, எனக்கு இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போகிறோன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிகிட்ட வந்து காசு இருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து கேட்காத வந்துட்டோமே, ஆல்ரெடி கொடுத்துக்க அமௌண்ட் வந்து இவ்வளோ நாள் வந்து வந்திருக்குன்றதே டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு உடனே வந்து என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு வந்து நம்முடைய மல்லிக்கு வந்து கால் பண்ணி பேச போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் வந்து நடக்க போகுது அப்படின்றதாங்க இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போகுது. மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. Thanks for watching guys.